இன்றைக்கி துவையல் இறக்கலாம். அதுக்கு உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், இதையும் நல்லா வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பை எப்பொழுதுமே வாசம் அப்படி தான் வறுக்கணும். சரியாக வறுபடலைன்னா குழன்னு இருக்கும். அதுக்காக கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. கொஞ்சம் புதினா, தேங்காய் கூட கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கலர் மாறுற முடியும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் நல்லா. அப்போ தான் இந்த துவையல் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் சாதத்துக்கெல்லாம் தேங்காய் வதக்கோம்ல, அந்தமாரி வதக்கினா போதும். இப்போ வதக்கியாச்சு. இடித்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக வெல்லம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். துவையல் ரெடி ஆகிடுச்சு. நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள்.